ஒரு பெரிய பூங்காவில் ஒரு சின்ன குருவி பறக்க பறக்க வந்தது. அது ஒரு மரத்தை கண்டு, மரமே, கொஞ்ச நாளைக்கு மட்டும் உன் கிளைகள்ல நான் ஒரு கூடு கட்டிக்கலாமா என்று மெதுவா கேட்டது. அதுக்கு அந்த மரம் சற்று பெருமையோடு, இல்லை, முடியாது. நான் ஏற்கனவே முழுசா கிளைகள்ல பூவும் பழமும் நிறைய இருக்குது. நீ வேற எங்கேயாவது போய் பாரு என்று சொன்னது. குருவி சோகமா அங்கிருந்து பறந்துச்சு. அடுத்தது இன்னொரு மரத்துக்கிட்ட போய் அதே கேள்வி கேட்டது. அதுக்கு அந்த மரம் சிரிச்சு, தாராளமா நீ என் மேல கூடு கட்டிக்கோ. உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் என் கிளைகள் எப்பவும் ஓய்விடும் என்று சொன்னது. காலம் போச்சு. ஒரு நாள் பலத்த காற்றோடும் கடும் மழையோடும் பெரிய புயல் வந்தது. அப்போ அந்த முதல் மரம், அந்த அகம்பாவம் உள்ள மரம், தொப்புன்னு கீழே விழுந்து போச்சு. ஆனா குருவி கூடு கட்டி இருந்த இரண்டாவது மரம் மட்டும் நிமிர்ந்து தைரியமா நின்று கொண்டிருந்தது. அடுத்த நாள் குருவி புயல் நின்றதும் அந்த விழுந்த மரத்துக்கிட்ட போய், பாத்தியா மரமே, அன்னிக்கு நான் உதவி கேட்டப்ப நீ மறுத்துட்ட, இப்போ உன்னோட நிலைமை என்ன சிரிச்சு கேட்டது. அதுக்கு அந்த சாய்ந்த மரம் மெதுவா சொன்னது, என்னோட வேர்கள் பலவீனமா இருந்தது குருவியே. நான் சாதாரண காற்றுக்கே விழுந்துடுவேன்னு எனக்கே தெரியும். அதனாலதான் நான் உன் குடும்பம் என் மேல வாழ்ந்து துன்பப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை தடுத்தேன். இப்போ நீயும் உன் குழந்தைகளும் சந்தோஷமா வாழ்றத பாக்குறேன். அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னது. குருவி அதை கேட்டு மௌனமா தலை வணங்கிச்சு. இந்த கதை நம்மை நினைவூட்டுது. சில நேரங்களில் இல்லைன்னு சொல்றவங்க கெட்டவங்க இல்ல, நம்ம நலனுக்காகத்தான் சொல்றாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இன்னும் பல இனிமையான கதைகள் உங்க வரவேற்புக்காக வருது.